வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சிகள், கோரியோகிராஃபி, உயிரூட்டும் சாட்சிகள் மற்றும் சகோதரர் மோகன் சி லாஸ் அவர்களின் சிறப்பு செய்தி என அநேக காரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நிகழ்ச்சிக்கு நேராக நாம் போகலாமா? Invite Mrs. Charulata. Can we invite her? Give a big hand. ஓகே, என்னோட பேர் சாருமதி. எங்களுக்கு இயேசுவை பற்றி யாருன்னே தெரியாது எங்கள் ஃபேமிலிக்கு. அண்ட் நான் ஸ்கூல் முடித்தேன், காலேஜும் ஜாயின் பண்ணேன், MBA முடித்தேன். அண்ட் எங்கள் வீட்டில் எல்லாமே இருந்துச்சு, ஆனால் சமாதானம் மட்டும் இருக்காது. எல்லாருக்கும் ஒரு வயசில் வர்றது, காலேஜ் முடித்த உடனே அன்பை தேடி, நம்ம வீட்லேயே அன்பு இருக்கும், தென் நம்ம அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டோம், வெளியில் ஒரு அன்பை தேடுவோம். ஆமாம், அதே மாதிரி என்னோட லைஃப்லேயும் நடந்துச்சு. அண்ட் ஐ காட் இன் டு அ ரிலேஷன்ஷிப். ஓகே. அண்ட் அது ஒரு 2 வருஷம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் 3வது வருஷம் பிரச்சனை வந்துச்சு. 3வது வருஷம் பாதியில் அந்த நபர் எங்கே போனார்னே தெரியாது. நான் தேடினேன், பட் ஆனால் கண்டுபிடிக்கவே முடியல அவங்க எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ வென்ட் டு அ டிப்ரெஷன்னா எப்படின்னா, வீட்டில் உட்காந்துட்டு இருப்பேன், நைட்டில் தூக்கமே வராது. அண்ட் தூக்கம் வரவே வராது சுத்தமாக. நைட்டெல்லாம் முழிச்சிட்டே இருப்பேன். ஒரு வாய்ஸ் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கும், செத்து போயிடு, நீ செத்து போயிடு, நீ உயிரோட எதுக்கு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ ஹியர் ஒன் மோர் வாய்ஸ், இல்லை சாகாதன்னு. அப்போ எனக்கு தெரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போவேன். ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ் நடந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து இறங்கி நடந்து வண்டியெலாம் இந்த சைடு வந்துச்சுன்னா நான் ஆப்போசிட் சைடு நடப்பேன். பிகாஸ் டுவர்ட்ஸ் த வெஹிக்கிள் நீங்கள் நடப்பேன். ஏன்னா ஐ வாண்ட் டு எண்ட் மை லைஃப். பட் ஆனால் கர்த்தர் எப்படியோ காப்பாற்றினான்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ ஹூ கைடட் மீ. பட் தென் அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை. அண்ட் ஐ வென்ட் த்ரூ அ லாட் ஆஃப் டிப்ரெஷன். எவ்வளோ ஒரு டைம் டியூரேஷன் இந்த டிப்ரெஷன் போயிருக்கோம் உங்கள் லைஃப்பில்? அது ஒரு 5 months இருக்கும். எல்லா கோயிலுக்கும் போவேன், எல்லாமே பண்ணுவேன், எப்படி என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ எல்லா விஷயமும் பண்ணுவேன். சரி, எப்படியாவது அந்த நபர் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ காட் டு நோ, இல்லை இது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். அப்போ வேறு ஒரு ஆஃபீஸ் போனால் ஒரு சேஞ்ச் எனக்கு இருக்கும்னு சொல்லிட்டு வேறு ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணேன். அங்கே ஒரு நபர் வந்து எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி நீ இந்த பிரச்சனையில் இருக்க, ஸோ ஏசுன்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்குது, 10:30 மணிக்கு போடுவாங்க, நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னார், டெலிவிஷனில். ஸோ அவர் ஒரு ஹிந்து. எனக்கு அவர் சொன்னோன்னு ஒன்றுமே புரியல. சரி, என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தேன். அப்படியே தொடர்ந்து மெசேஜ் கேட்டேன், மெசேஜ் கேட்டேன். அண்ட் ஈ ஸ்போக் டு மீ. கர்த்தர் எனக்காகவே பேசின மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுலேருந்து நான் ஐ ஸ்டார்டட் கோயிங் டு சர்ச். அப்பயும் எனக்கு பிரச்சனை இருந்துச்சு, இது அதோட ஹெண்ட் ஆகலை. அப்பயும் எனக்கு பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் ஆஃபீஸில் நான் ஒரு ஹெச்ஆர்ன்றதுனால எனக்கு ஒரு இன்டர்வியூ ரூம் கொடுத்துருக்காங்க. அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது ஐ வாஸ், என்னடா ஒன்றுமே இல்லையே லைஃப்பில், ஓகே நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டோம், ஆனால் ஒன்றுமே சந்தோஷமாகவே இல்லையே அப்படின்னு. அப்புறம் அழுதுகிட்டே இருந்தேன். ஒரு 1 மணி நேரம் அழுதுருப்பேன் போல் இருக்கு. ஆண்டவர் வந்து என்னோட ஷோல்டரை பிடிச்சார். I felt that he touched me, and that's when I got to know, okay, somebody is there who is really caring for me. வசனம் ஒன்னே ஒன்று இருந்தது, இந்த மாதிரி வந்து நான் எல்லா கடவுளும் நான் கும்பிட்டுருக்கேன், ஆனால் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளை உருவாகிறதுக்கு முன்னாடியே கருவிலே நம்மளுக்கு பேர் வச்சு அழைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் எந்த கடவுளையும் நான் பார்த்ததே இல்லை. And that was the day that I realized, okay, this is a God, this is the only God that I should worship. So உங்களோட சோகம் எல்லாம் அன்னையோட முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கது பிரச்சனையே இல்லை. I always sleep. நல்லா தூங்க ஆரம்பிச்சீங்க, ஒரு நம்பிக்கை இருக்கு, சமாதானம் எல்லாமே இருக்கு எனக்கு. ஓகே, ஸோ இயேசு உங்க உள்ளத்துல வந்துட்டாரு. Now you're baptized, you're a child of God. எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டீவ் ஜேம்ஸ் அவங்களோட டீமோடைய டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறீங்க. அதில் குறிப்பாக மனோஜ் சோப்ரா, த வேர்ல்ட் 14th strongest man, அவருடைய டெமான்ஸ்ட்ரேஷன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவருடைய கலை மூலமா எப்படி அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்துறாரு பார்க்கலாமா?
fortemente la magna. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானின் பாவி பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானின் பாவி உனக்கா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா, தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா, தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா. ஒன்று கொரிந்தியர் 15ாம் அதிகாரம் 57வது வசனம். 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 57ನೇ ವಾಕ್ಯ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನಿಂದ ನಮಗೆ ಜಯ ಕೊಡುವಂತ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಈ ಆண்டವರಿಗೆ ஒரு அருமையான பெயர் சொல்லப்படுகிறது. ಇಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಒಂದು ಸುಂದರವಾದ ಹೆಸರು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அவர் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன். ಆತನು ಜಯ ಕೊಡುವಂತ ಒಬ್ಬ ದೇವರು. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றி அவசியமாய் இருக்கிறது. ಇಂದು ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಜಯವು ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿದೆ. ಸ್ಕೂಲ್ல படிக்கிற பிள்ளைகள், ಶಾಲೆಯಲ್ಲಿ ಓದುವಂತ ಮಕ್ಕಳು,
ஒவ்வொரு எக்ஸாம் டைம் வரும் பொழுதும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உண்டாகிறது. ಒಂದೊಂದು ಪರೀಕ್ಷೆಯ ಸಮಯ ಬರುವಾಗಲೂ ಜಯ ಹೊಂದಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಂದು ಆಸಕ್ತಿ ಬರುತ್ತದೆ. அரசாங்க தேர்வு வந்து விட்டால், ಅದು ಸರ್ಕಾರದ ಪರೀಕ್ಷೆ ಬಂದು ಬಿಟ್ಟರೆ நான் வெற்றி பெற வேண்டுமே என்ற ஒரு போராட்டம் சூழ்ந்து கொள்ளுகிறது. ನಾನು ಜಯ ಹೊಂದಬೇಕಲ್ಲ ಎಂಬ ಒಂದು ಹೋರಾಟ ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. நான் வெற்றி பெறுவேனா என்கிற பயம் உள்ளத்தில் வருகிறது. ನಾನು ಜಯ ಹೊಂದುವೆನಾ ಎಂಬ ಒಂದು ಭಯವು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ ಬರುತ್ತದೆ. கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறவர்கள், ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ ಓದುತ್ತಾ ಇರುವವರು, ஒவ்வொரு செமஸ்டர் எக்ஸாம் வரும் பொழுதும், ಒಂದೊಂದು ಸೆಮಿಸ್ಟರ್ ಎಕ್ಸಾಮ್ ಬರುವಾಗಲೂ, எக்ஸாம் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் ಎಕ್ಸಾಮ್ ದಿನಾಂಕ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ನಂತರ ஒரு பயம் சூழ்ந்து கொள்ளுகிறது. ಒಂದು ಭಯವು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. நான் வெற்றி பெற வேண்டுமே, ನಾನು ಜಯ ಹೊಂದಬೇಕಲ್ಲವೇ, நான் எதிர்பார்க்கிற வெற்றி கிடைக்குமா, ನಾನು ಎದುರು ನೋಡುವಂತ ಜಯ ಸಿಗುತ್ತದೆಯಾ என்ற ஒரு பயம் சூழ்ந்து கொள்ளுகிறது ಎಂಬ ಒಂದು ಭಯವು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். ನಿಮಗೆ ಒಂದು ಶುಭ ಸಮಾಚಾರವನ್ನು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு. ಜಯ ಕೊಡುವಂತ ಒಬ್ಬ ದೇವರು ಉಂಟು. ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு. ಜಯ ಕೊಡುವಂತ ಒಬ್ಬ ದೇವರು ಉಂಟು. நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உதவி செய்கிற ஒரு தேவன் உண்டு. ನೀವು ಜಯ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡುವಂತ ಒಬ್ಬ ದೇವರು ಉಂಟು. இரண்டாவதாக, ಎರಡನೆಯದಾಗಿ, நம்மை தோல்வி அடைய செய்வதற்காக சாத்தான் பயன்படுத்துகிற இன்னொரு காரியம், ನಾವು ಸೋಲು ಹೊಂದಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸೈತಾನು ಉಪಯೋಗಿಸುವಂತ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ பாவம். ಪಾಪ. ஒரு பக்கம் பயம், ಒಂದು ಕಡೆ ಭಯ, இன்னொரு பக்கம் பாவம். ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಪಾಪ. சாத்தான் செயல்படுகிற ஒரு காரியம் பாவத்தின் மூலமாய், ಸೈತಾನನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಪಾಪದ ಮೂಲಕವಾಗಿ. வாழ்க்கை அவன் அழிக்க வேண்டுமானால், ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಆತನು ಅಳಿಸಬೇಕಾದರೆ முதலாவது பாவத்தை கொண்டு வருவான். ಮೊದಲನೇದಾಗಿ ಪಾಪವನ್ನು ಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. தோல்வி அடைய பண்ண வேண்டுமானால், ನಿಮ್ಮನ್ನು ಸೋಲು ಹೊಂದುವಂತೆ ಮಾಡಬೇಕಾದರೆ உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை கொண்டு வருவான். ಮೊದಲನೇದಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪಾಪವನ್ನು ಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. உங்களுடைய வாழ்க்கையிலே நஷ்டத்தை கொடுக்க வேண்டுமானால், ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಷ್ಟವನ್ನು ಕೊಡಬೇಕಾದರೆ, சமாதானத்தை கெடுக்க வேண்டுமானால், ನಿಮ್ಮ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೆಡಿಸಬೇಕಾದರೆ, குடும்ப ஆசீர்வாதத்தை கெடுக்க வேண்டுமானால், ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೆಡಿಸಬೇಕಾದರೆ, உங்களுக்குள்ளே வியாதியை கொண்டு வர வேண்டுமானால், ನಿಮ್ಮಲ್ಲಿ ವ್ಯಾಧಿಯನ್ನು ಕೊಂಡು ಬರಬೇಕಾದರೆ, சாத்தான் முதலாவது பாவத்தை கொண்டு வருவான். ಸೈತಾನನು ಮೊದಲನೇದಾಗಿ ಪಾಪವನ್ನು ಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. பாவம் என்றே தெரியாத அளவிலே அதை கொண்டு வருவான். ಪಾಪ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಹಾಗೆ ಅದನ್ನು ಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. பாவம் உள்ளே நுழைந்து விட்டால், ಪಾಪವು ಒಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಿ ಬಿಟ್ಟರೆ, சாத்தான் அதன் மூலமாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய முடியும். ಸೈತಾನನು ಅದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಬಹುದು. ஆகவே தான் பாவத்தை கொண்டு வருகிறான். ಆದ್ದರಿಂದಲೇ ಪಾಪವನ್ನು ಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. சாத்தான் ஆரம்பத்திலே பாவத்தை கொண்டு வரும்போது நமக்கு அது பாவமாய் தெரியாது. ಸೈತಾನನು ಆರಂಭದಲ್ಲಿ ಪಾಪವನ್ನು ಕೊಂಡು ಬರುವಾಗ ನಮಗೆ ಅದು ಪಾಪವಾಗಿ ಕಾಣಿಸುವುದಿಲ್ಲ. வாலிப வயசுல இதெல்லாம் அனுபவிக்கணும். ಯೌವನಸ್ಥ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಇದನ್ನೆಲ್ಲ ಅನುಭವಿಸಬೇಕು. காலேஜ் லைஃப்ல இதெல்லாம் சகஜம். ಕಾಲೇಜ್ ಲೈಫ್ ಅಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ಸಹಜ. இந்த வயசுல அனுபவிக்காம ಈ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಅನುಭವಿಸದೆ எப்பொழுது ಅನುಭವಿப்பது? ಯಾವಾಗ ಅನುಭವಿಸುವುದು? தப்பா ஆரம்பத்திலே தெரியாது. ಆರಂಭದಲ್ಲಿ ಇದು ತಪ್ಪಾಗಿ ಕಾಣಿಸುವುದಿಲ್ಲ. கொஞ்ச நாட்கள் ஆன பிறகு, ಸ್ವಲ್ಪ ದಿವಸಗಳು ಆದ ನಂತರ, சாத்தான் அடிமைப்படுத்தின பிறகு, ಸೈತಾನನು ಗುಲಾಮಪಡಿಸಿದ ನಂತರ, பிறகுதான் அது தெரிய வரும். ಅದಾದ ಮೇಲೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. வாலிப வயசுல சாத்தான் கண்ணிகளை வைக்கிறவன். ಯೌವನಸ್ಥ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಸೈತಾನ ನೀಡುತ್ತದೆ ಗುರಿಗಳನ್ನು ಇಡುವವನು. ஆனால் இந்த வாலிப வயதிலே நீங்கள் ஜாக்கிரதையாய் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தால், ಆದರೆ ಯೌವನಸ್ಥ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ನೀವು ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಪರಿಶುದ್ಧತೆಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೆ, நீங்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி பெறும்படி ஆண்டவர் உதவி செய்வார். ನೀವು ಜಯದ ಮೇಲೆ ಜಯವನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವನು. தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது. ದಾನಿಯೇಲ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ದಾನಿಯೇಲನ ಕಾರ್ಯವು ಜಯವಾಗಿತ್ತು. அந்நிய தேசத்தில் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட வாலிபன் ಅನ್ಯ ದೇಶದಲ್ಲಿ ಗುಲಾಮನಾಗಿ ಕರೆದುಕೊಂಡು ಒಯ್ಯಲ್ಪಟ್ಟ சூழ்நிலை எல்லாம் மாற்றப்பட்டிருந்தது. ಸನ್ನಿವೇಶಗಳೆಲ್ಲ ಬದಲಾಯಿಸಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அடிமையாயிருக்கிற தேசத்தில் எப்படி வாழ முடியும்? ಗುಲಾಮನಾಗಿರುವಂತ ದೇಶದಲ್ಲಿ ಹೇಗೆ ಬಾಳಬಹುದು? ஆனால் தேவன் அவனை பிரதம மந்திரியாக உயர்த்தினார். ಆದರೆ ದೇವರು ಅವನನ್ನು ಪ್ರಥಮ ಮಂತ್ರಿಯಾಗಿ ಉದ್ಧರಿಸಿದನು. ராஜாக்கள் அவனுடைய ஆலோசனை கேட்டு நடந்தார்கள். ರಾಜರುಗಳು ಅವನ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೇಳಿ ನಡೆದರು. அவனுடைய காரியமெல்லாம் ஜெயமாயிருந்தது. ಅವನ ಕಾರ್ಯವೆಲ್ಲ ಜಯವಾಗಿ ಇತ್ತು. எப்படி அவனால் வெற்றி பெற முடிந்தது? ಹೇಗೆ ಅವನಿಂದ ಜಯವನ್ನು ಹೊಂದಬಹುದಾಯಿತು? தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. ದಾನಿಯೇಲನ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, பாபிலோன் தேசத்துக்குள் வந்த உடனே, ಬಾಬಿಲೋನ್ ದೇಶದಲ್ಲಿ ಬಂದ ಒಡನೆಯೇ தானியேல் பார்க்கிறான், ದಾನಿಯೇಲ ನೋಡುತ್ತಾನೆ, பாவம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எங்கும் சூழ்ந்திருக்கிறது. ಪಾಪ
ಮಾಡುವಂತ ಅವಕಾಶಗಳು ಎಲ್ಲಿಯೂ ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேசத்திலே நிறைந்திருக்கிறது. ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಇಲ್ಲದಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳು ದೇಶದಲ್ಲಿ ತುಂಬಿಕೊಂಡಿದೆ. அவன் செய்வதை தடுப்பதற்கு குடும்பத்தார் யாரும் இல்லை. ಅವನು ಮಾಡುವುದು ತಡೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಕುಟುಂಬದವರು ಯಾರೂ ಇಲ್ಲ. எப்படியும் வாழலாம், ಹೇಗೆ ಬೇಕಾದ್ರೂ ಬಾಳಬಹುದು, எதையும் அனுபவிக்கலாம், ಯಾವುದನ್ನು ಅನುಭವಿಸಬಹುದು. ஆனால் அவன் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். ಆದರೆ ಅವನೊಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. இளம் வாலிபனாக ಯೌವನಸ್ಥ ಮಗನಾಗಿ என் தேவனுக்கு முன்பாக நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ನನ್ನ ದೇವರ ಮುಂದೆ ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಬಾಳಬೇಕು. என்னை கவனிக்க பெற்றோர் இல்லை, ನನ್ನನ್ನು ಗಮನಿಸಲು ಹೆತ್ತವರಿಲ್ಲ, என்னை கவனிக்க உற்றார் உறவினர் இல்லை, ನನ್ನನ್ನು ಗಮನಿಸಲು ಬಂಧು ಬಳಗದವರಿಲ್ಲ. இது ஒரு அந்நிய தேசம். ಇದು ಒಂದು ಅನ್ಯ ದೇಶ. எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும், ಎಲ್ಲವನ್ನು ಅನುಭವಿಸಬಹುದು. ஆனால் என் தேவன்